கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை காண செய்து இந்நாள் வரை நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க என் அன்பு பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாக நடத்தி வருகிறார். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக ஜெபித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. அன்பு பிள்ளைகளே, கடந்த ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டில் கத்து செய்ய போகிற காரியத்தை நீங்களே பார்ப்பீங்க. நான் ஜெபிக்கிறதுனால கர்த்தரினுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுகந்தரிக்க போகிறீங்க. சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அருமையான வசனமாவது எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? நீதிமான். அவ என்ன பிள்ளைகளே, நீதிமான் யாரு? கர்த்தருக்கு பிரியமானவங்க, இரவும் பகலும் அவருக்கு பிரியமானவங்க. அப்படிப்பட்டவங்க தான் நீதிமான். என் அன்பு பிள்ளைகளே, அவங்க தான் என்ன செய்வாங்களா? கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார்களாம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நாம கனி உள்ளவர்களா இருக்கிறோமா? கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நல்லா சிந்தித்து பாருங்க. நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு தென்னந்தோப்பு உள்ள ஒரு அருமையான சகோதரர். அப்போ அந்த வேளையில் ஒவ்வொரு முறையும் அவருக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு வாய்க்கால் ஓரத்தில் தான் அவருடைய தோப்பு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நல்லா நீர் பாய்ச்சுவார், நல்லா உரமிடுவார். ஆனால் அதில் ஒரு தென்னையினுடைய அந்த தேங்காவினுடைய மவுசை பார்க்க முடியல. அது கனியே இல்லாதபடி தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தார். ஒரு முறை நான் என்ன செய்யலான்னு சொல்லி அங்கலாய்த்து நின்று கொண்டார். நீங்கள் நல்லா உபவாசித்து அதை உரமிட்டு நீங்கள் தண்ணி எடுங்க, நிச்சயமாக இந்த வேளையில், அதாவது வரப்போகிற ஆண்டில் ஒரு பெரிய விளைச்சலை காண்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சகோதரி விசுவாசத்தோடு நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக நல்லா ஜோம் பண்ணி உரமிட்டு நீர் பாய்ச்சினாங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இப்போ அந்த தென்னந்தோப்பில் எடுக்க முடியாத கொலகொலையாக தென்னங்காய் காய்த்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தேங்காய் எண்ணெய்லாம் எடுத்துட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டா. என்ன செஞ்சாங்க, நாங்கள் பிரயாசப்படுறோம், எங்களுக்கு அதனுடைய பலனே இல்லைன்னு சொல்லி கலகி கொண்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, குடும்பமாக உபவாசம் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, உரமிட்டு தண்ணி பாய்ச்சுங்க, நிச்சயமாக கனிகளை பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இந்த ஆண்டில் எண்ணெய் எடுப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே போல் ஒரு நாளையில் எண்ணெய் புரண்டோடுன்னு சொன்னது போல் அவங்க என்ன செஞ்சாங்க, கொலகொலையாக காய்த்தது தென்னை. அதே போல் எண்ணெயை எடுத்தாங்க என் அன்பு பிள்ளைகளே. ஒரு சாட்சியாக சொன்னாங்க என் அன்பு பிள்ளைகளே. அதான் வேதவசனம் சொல்கிறது, அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன்தான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அதற்கு முன்பதாக பார்க்கும்போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. இந்த ஆண்டுல வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, நீங்க குடும்பமா உபவாசம் பண்ணி ஜெபிங்க, குடும்பமா வேதத்தை வாசித்து ஜெபிங்க. நீங்க அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண்பீர்கள். உங்க தோல்வியை ஜெயமாக மாற்றுவா. விவசாயத்துல ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அதாவது நீங்க ஒருவேளை நெற்பயிரிடலாம், அந்த நெற்பயிரில் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஒருவேளை பூந்தோட்டம் போடலாம், அதில் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீங்க. என் அன்பு பிள்ளைகளை, கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. என் விவசாயத்தில் நான் ஆசீர்வாதத்தை எடுக்க முடியலேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை எடுப்பீங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, உபவாசித்து செயல்படுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ கனி கொடுப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய்,
காலமெல்லாம் நீ கனி கொடுப்பா, நீ வற்றாத நீருற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் என்னுடைய விவசாயம் ஆசீர்வாதம் இல்லையே, நான் எடுத்த முயற்சிகளெல்லாம் வாய்க்கவில்லையே, என்னுடைய விவசாயத்துல தானியங்கள் கிடைக்கலையே, எதெடுத்தாலும் தோல்வியா இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா மகளே, நீ ஆண்டவரை நம்பும் போது கனி கொடுக்கிற மரமா மாற்றுவான். நீ விசுவாசிக்கும் போது, அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நீ தியானமா இருக்கும் போது, நிச்சயமா கர்த்தர் உன்னை கனி கொடுக்க வைப்பா. உன் விவசாயத்துல ஒரு ஆசீர்வாதத்தை காண்பா, ஒரு பெருக்கத்தை காண்பா, நிரம்பி வெளிகிற ஆசீர்வாதத்தை காண்பா. உன்னுடைய ஆலையிலையும் அப்படி அந்த எண்ணெய் புரண்டு ஓடுகிறதை காண்பாய். பெரிய காரியங்களை செய்யுங்க. அதே போல என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டாவது நான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? குடும்பமா ஜெபிங்க. நிச்சயமா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கடனே இல்லாத